இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. எங்களுக்கெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் பார்த்திங்கன்னா, இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸே. பால்வாடியில் தர சத்து மாவு பற்றி தான் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா இதில் வந்து உருண்டை பிடிச்சி தருவாங்க. கொழுக்கட்டைலாம் கூட பண்ணி தருவாங்க. ஈவினிங் வந்ததுமே ஒரு 2 உருண்டை சாப்பிட்டா அப்படியே வயிறே ஃபுல்லான மாதிரி இருக்கும். வெறும் வரமாவை வந்து நானும் அண்ணாவும் வாயில் போட்டுக்கிட்டு வந்து பேசுவோம். அது ஒரு மாதிரி இருமல் வந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படியே புகை மாதிரி அப்படியே தள்ளிட்டு விளையாண்டுட்ருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து சத்து மாவு உருண்டைலாம் பண்ணி சாப்பிட்டு. இன்றைக்கி பால்வாடிக்கு போயிருந்தேன். லிதுவுக்கு வந்து முட்டை வாங்கிட்டு அப்படியே சத்து மாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து வாங்கினதுமே இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தம்பிங்களுக்கும் தரனால பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் போட்டேன். சும்மா 2 இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தென் கொஞ்சம் ஏலக்காய் இடித்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு லைட்டாக வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் சூப்பரான சத்து மாவு லட்டு ரெடி. நெய் வேணால் கொஞ்சம் விட்டுக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கிச்சனில் ஸ்வீட் செய்கிறேன்னு அடுத்த செகண்டே யாருக்கு தெரியுதே இல்லையே எங்கள் வீட்டு எறும்புங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதான் கையோட எவிடன்ஸ் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. எறும்பு சாக்பீஸ் போட்டால் அது மேலேயே பயம் இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. இந்த எறும்புக்கு சொல்யூஷன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள்.